திருவிழாவில் மக்கள் உற்சாகத்தோடு பங்கேற்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு உதாரணமாக தற்பொழுது மயிலாப்பூரில் திமுக மற்றும் பாஜகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணத்தை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்ன காரணம் இந்த வாக்குவாதத்திற்கு? மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் பள்ளி வாக்குச்சாவடியில பாஜக வேட்பாளர் தமிழிசை முன்னிலையில பாஜகவினர் மற்றும் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக திமுகவினர் கள்ள வாக்கு செலுத்துவதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை புகார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அடையாள அட்டை இல்லாமல் பலர் வாக்களிப்பதாகவும் அதே போல சீரியல் எண் மற்றும் அடையாள அட்டையுடன் தான் வாக்களிக்கிறோம் என திமுக தரப்பினர் பதிலளிக்கிறாங்க. இதனால இரண்டு தரப்பினருக்கும் சுமார் 15 நிமிடத்துக்கு மேலாக வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குச்சாவடி மையத்துக்குள்ள அடையாள முகவரில் உள்ளே போகிறாங்க. அதே போல அடையாள அட்டை இல்லாதவர்களும் அதே போல ஆவணம் இல்லாமலும் வாக்கு செலுத்துவதாகவும் கள்ள ஓட்டு போடுவதாகவும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தற்போது பிரிசைடிங் ஆபீசரை பார்த்து பேசுவதற்காக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளே சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் இதனால இந்த பகுதியில் ஒரு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக டிடிகே சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புனித பிரான்சிஸ் பள்ளி வளாகத்தில் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு நேரடியாக சென்று பாஜக வேட்பாளர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார், நேரில் பார்வையிட்டு வருகிறார். அப்படி இங்க வரும்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இரண்டு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து பிரசிடென்ட் ஆபீசரை பார்ப்பதற்காக பாஜக வேட்பாளர் தமிழிசை உள்ளே சென்றிருக்கிறார். அபிநய மயிலாப்பூர் தொகுதியில் என்ன சிக்கல் என்பது குறித்த தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து எம்பி கனிமொழி செய்தியாளர்